தாய் வீடு ஜூன் 2026. மாவலி மைந்தன் சி. சண்முகராஜாவின் முனையிலே முகத்தினில் நூலினை முன்வைத்து எழுதி வாசிப்பவர் குமரகுரு கணபதி பிள்ளை. மாவலி மைந்தன் சி. சண்முகராஜாவின் நூல் மற்றும் இசைப்புகளை வெளியீட்டு விழா அண்மையில் டொரண்டோ மாநகர சபையின் ஸ்காப்ரோ சிவிக் சென்டர் மண்டபத்தில் நடைபெற்றது. மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்திசூடியின் 110 சொற்றொடர்களை தலைப்பாக கொண்டு மரபு கவிதை வடிவில் எழுதப்பட்ட நூலே இந்த முனையிலே முகத்தினில் ஆகும். நூலாசிரியர் அறிமுகம். மாவலி மைந்தன் சி. சண்முகராஜா அவர்கள் விஞ்ஞானம் கற்று செவிலியராக இலங்கை அரசாங்க தாதியர் சேவையில் தனது பணியை தொடங்கியவர். தொடர்ந்து தாதியர் பயிற்சி கல்லூரி விரிவுரையாளராக, மட்டக்களப்பு தாதியர் பயிற்சி கல்லூரியின் பிரதி முதல்வராக பதவி உயர்வு பெற்று பணியாற்றியவர். பின்பு ஓமான் நாட்டுக்கு சென்று அங்கும் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராகவும் பணியாற்றி கனடாவில் தனது குடும்பத்தினருடன் குடியேறியவர். கனடாவிலும் டொரண்டோ ஈஸ்ட் யோக் பொது வைத்தியசாலையின் அவசர நோயாளர் பிரிவில் செவிலியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். வார விடுமுறை நாட்களில் அமரர்கள் பண்டிதர் மாசி அலெக்சாந்தர், கவிநாயகர் வி. கந்தவனம் ஆகிய தமிழ் அறிஞர்களிடம் யாப்பிலக்கணத்தையும் தமிழ் இலக்கியத்தையும் முறையாக கற்று சிறந்த மரபு கவிஞராக தன்னை வளர்த்து கொண்டவர். கவிச்சக்கரவர்த்தி கம்பனையும் மகாகவி பாரதியாரையும் ஆராதிப்பவர். இருவரதும் படைப்புகளில் தோய்ந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் கனடா வளாகத்தில் கல்வி கற்று தமிழ் முதுமானி பட்டம் பெற்று தனது தமிழ் அறிவை மேலும் வளமாக்கியவர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் கனடா வளாகத்தில் தமிழ் விரிவுரையாளராகவும் பணியாற்றியவர். பாவலர், எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், ஆய்வாளர், சமூக சேவையாளர் என பன்முக திறமை கொண்ட மாவலி மைந்தன் தமிழ் மீதும் தாயக விடுதலை மீதும் ஆழமான ஈடுபாடு உடையவர். கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் தோற்றுவிப்பு தலைவராகவும் தற்போதைய தலைவராகவும் விளங்கும் இவர் அக்கழகம் நடத்தி வரும் யாப்பிலக்கண வகுப்புகளின் முதன்மை ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். சிறந்த மரபு கவிஞரான இவர் கனடா வாழ் தமிழ் அறிஞர்களில் ஒருவராக திகழ்கின்றார். இதற்கு முன்னர் வைகறை வானம், வனவெளி மேகங்கள் ஆகிய 2 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ள கவிஞரின் 3வது கவிதை நூலாக இந்த முனையிலே முகத்தினில் அமைகின்றது. நூல் உருவாக்கம் பெற்ற பின்புலம். தமிழகத்தைச் சேர்ந்த பாவரசு பாரதி சுகுமாரன் மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்திசூடியில் உள்ள 110 சொற்றொடர்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனி தலைப்பாக கொண்டு 110 கவிஞர்கள் மூலம் 110 நூல்களை வெளியிடும் உலகளாவிய திட்டமொன்றை முன்னெடுத்தார். இத்திட்டம் குறித்த தகவல் புலனம் வாட்ஸ்அப் வழியாக மாவலி மைந்தன் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. மகாகவி பாரதியாரின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்ட மாவலி மைந்தன் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த 110 தலைப்புகளிலும் கவிதைகளை இயற்றினார். அவ்வாறு அவர் எழுதிய கவிதைகளின் தொகுப்பாக உருவானதே இந்த முனையிலே முகத்தினில் என்னும் நூலாகும். கவிதை உலகுக்கு தன்னை ஈர்த்தவர்களுள் கம்பனையும் பாரதியையும் முதன்மையானவர்களாக குறிப்பிடும் மாவலி மைந்தன் பாரதியார் மீது தான் கொண்டுள்ள பற்றுதலை தனது நூலில் பதிவு செய்துள்ளார். குறிப்பாக, "உன்னை படித்ததால் என்னை வடித்தவன் நான்" என்று அவர் பாரதியாரை குறிப்பிட்டு எழுதியுள்ளார். கவிஞரின் இக்கூற்று வெறும் வார்த்தை அல்ல என்பதை இந்நூலில் இடம்பெற்றுள்ள
கவிதைகளின் ஆழமும் மொழிநடையும் வெளிப்படுத்துகின்றன. பாரதியின் புதிய ஆத்திசூடியில் உள்ள 110 சொற்றொடர்களில் 79வது தொடர் முனையிலே முகத்தினில். இதுவே கவிஞருக்கு வழங்கப்பட்ட தலைப்பாகும். அதையே தனது நூலுக்கு தலைப்பாக கொடுத்திருப்பது மிக பொருத்தமாகும். முனையிலே முகத்தினில் என்பதற்கு நாம் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் முனைப்பாக முன்னிலையில் நிற்க வேண்டும் என்பது பொருளாகும். எடுத்துக்காட்டாக, மாணவனாக, விளையாட்டு வீரனாக, தொழிலாளியாக, தொழில் அதிபராக, உற்பத்தியாளனாக, நாட்டை காக்கும் போர் வீரனாக, விடுதலை வீரனாக ஈடுபடும் போது முனைப்பாக முன்னணியில் இருக்க வேண்டும் என்பதாகும். பாவலர் மாவலி மைந்தன் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட முனையிலே முகத்தினில் தொடருக்கு மட்டுமல்லாது பாரதியின் புதிய ஆத்திசூடியில் உள்ள ஏனைய 109 சொற்றொடர்களுக்கும் மரபு கவிதையின் பல்வேறு வடிவங்களில் பாடல்கள் தந்துள்ளார். யாவும் யாப்பிலக்கணத்துக்கு அமைய ஆக்கப்பட்ட மரபு கவிதைகளாகும். அவை மரபுப்பாக்களான ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா வடிவங்களிலும் பாவினங்களான தாளிசை, துறை, விருத்தம் மற்றும் இசைப்பாடல்களான கும்மி, சிந்து, கிளிக்கண்ணிகள் முதலிய வடிவங்களிலும் படைத்துள்ளார். உள்ளத்தில் ஊறும் ஆழமான உணர்வுகளையும் உன்னத அனுபவங்களையும் உயர்ந்த கருத்துக்களையும் அழகிய அளவான சொற்களால் கவித்துவ வடிவாக்குவதே கவிதை எனப்படுகிறது. இதற்கு இன்னும் ஒருபடி மேலே சென்று கற்பனையின்றி கவிதை இல்லை என்கிறார் கவிநாயகர் வி. கந்தவனம். கற்பனையும் கலைத்திறனும் விற்பன்னமும் இணையும் போதே கவிதை முழுமையடைகிறது என்பதை இக்கூற்று உணர்த்துகிறது. கவிநாயகரின் கூற்றுக்கு அமைய இந்த நூலில் இடம்பெற்றுள்ள மாவலி மைந்தன் கவிதைகளில் கற்பனை, உணர்ச்சி, ஓசைநயம், சொற்சுவை, பொருள்நயம், அணிச்சிறப்பு என அத்தனையும் அமைந்துள்ளன. இவை யாவும் மாவலி மைந்தன் அவர்களை சிறந்த மரபு கவிஞர் என்பதை உறுதி செய்கின்றன. சங்க இலக்கியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், திருமந்திரம், கம்பராமாயணம் மற்றும் பாரதியார் பாடல்கள் முதலானவற்றை கற்றுத் தேர்ந்த மாவலி மைந்தன் அவற்றில் உள்ள முதன்மையான கருத்துக்களையும் சொற்றொடர்களையும் உரிய இடங்களில் கவிதை நயத்துடன் கையாண்டுள்ளார். இவருடைய இயல்பான கற்பனைத்திறன் கவிதைகளின் ஓட்டத்திற்கு மேலும் துணையாக நிற்கின்றது. 120 பக்கங்களை கொண்ட முனையிலே முகத்தினில் என்னும் இந்நூலில் பாரதியாரின் 110 ஆத்திசூடி தொடர்களுக்கான கவிதைகள் முழுமையாக இடம்பெற்றுள்ளன. அவற்றுள் சில கவிதைகள் இங்கு ஆய்வு நோக்கில் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன. புறநானூற்று பாடல்கள் தரும் நெகிழ்ச்சியான போர்க்கள காட்சிகளை நமது கவிஞர் தனது பாணியில் தந்துள்ளார். கணவனையும் தந்தையையும் இழந்த ஒரு பெண் தன் ஒரே மகனை போர்க்களத்துக்கு அனுப்பி முன்னரங்கத்தில் நின்று போரிடுமாறு கூறுவதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த காட்சியை கவிஞர் தனது பாடலில் பின்வருமாறு படம் பிடித்து காட்டுகின்றார். போர்முனைக்கே சென்று போரிட நேர்ந்தாலும் போரின் முகத்திலே சேர்ந்து நில்லு, மார்பை உயர்த்தியே மானத்தை காத்திட மண்டியிடாது நிமிர்ந்து நில்லு. அதேபோன்று புறநானூற்று பாடல்களில் உள்ள புகழ்பெற்ற பிசிராந்தையார் பாடலில் வரும் ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை என்ற தொடரை முனையிலே முகத்தினில் தொடருக்காக வரும் கவிதைகளில் காணலாம். இதோ கவிஞனின் மற்றொரு பாடல். ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கையில் ஆழ்ந்த அறிவை வளர்த்துவிட்டால் சான்றோர் அமர்ந்த சபையில் அவரோடு சாலவும் முன்னே அமர்ந்திடலாம்.
இவ்வாறாக முனையிலே முகத்தினில் தொடரை விளக்கி 6 பாடல்களை ஏற்கும்மி வடிவத்தில் தந்துள்ளார். யாவும் அற்புதமான கவிதைகளாகும். நூலில் 4வது தொடராக வரும் ஈகைத்திறன் தொடருக்கு கலிவெண்பா வடிவத்தில் கவிதை தந்துள்ளார். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல என்ற வள்ளுவரின் குரலில் தொடங்கி பாரதியாரின் ஈகை மனம், அதாவது தன் குடும்பமே வறுமையில் வாடும்போது மனைவி சேர்த்து வைத்த தானியத்தை உயிரினங்களுக்கு வழங்குவதையும், பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைப்போர் சமூகத்துக்கு உதவாது தனது இடத்தையே பேணுபவர், ஏன் மண்ணுள் வளரும் மரம் செடிக்கு கூட உதவ மாட்டார் என்பதையும், ஏழைகளுக்கு கொடுத்தால் அது இறைவனுக்குச் சேரும் என்னும் திருமந்திரம் கூறும் கருத்தையும், விடுதலை போராளிகளின் உயிர் தியாகத்தையும், ஈகம் செய்யாது கஞ்சத்தனமாக வாழ்வோரையும், வறியார்க்கு ஈகை செய்வோர் அடையும் நன்மை, ஈகையால் வரும் பயன் முதலியனவற்றை கவிஞர் அழகான தனது வரிகளில் படித்துள்ளார். இதோ அந்த கவிதை. ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல, ஊதியமில்லை உயிர்க்கென்ற வள்ளுவத்தை பாட்டில் பதித்து வைத்த பாரதியும் தன் வறுமை கோட்டுக்குள் வாழ்ந்தாலும் கொள்கை புரளாமல் சோற்றுக்கு தன்மனையால் சேர்த்து வைத்த நெல்மணியை காக்கை குருவிகட்கும் கை நிறைய பங்கு வைத்தான். மாகவிஞன் ஈகைத்திறன் மாண்பை உலகறியும், ஈகை தரும் இன்பத்துக்கு ஈடும் இணையும் இல்லை, பொன்னை பொருளை புதைத்து வைத்து காத்திருப்போர் தன்னை வளர்ப்பார்கள், தன்னலமே காப்பார்கள், மண்ணுள் புதைந்தும் மரம் செடிக்கும் தாமுதவார், எண்ணில் சிறப்பில்லை எப்பயனும் இல்லை. பாரதியின் ஆத்திசூடியில் ஆண்மை தவறேல் என்ற தொடருக்கு அறுசீர் களி நடிலடி விருத்தத்தில் 3 பாடல்களை தந்துள்ளார். இதில் செய்யுள் உறுப்புகளில் ஒன்றான தொடையை சிறப்பாக கையாண்டுள்ளார். தொடை என்னும் போது மோனைத்தொடை, எதுகைத்தொடை, இயைபுத்தொடை, முரண்தொடை, அளபடைத்தொடை ஆகிய 5 முக்கியமான பாடல்களில் கையாளப்படுகின்றன. இவையே பாடலுக்கு ஓசை நயத்தை தருவதாகும். எனவேதான் நம் முன்னோர்கள் தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்ற பழமொழியால் அழைத்தனர். ஆண்மை தவறேல் என்ற பாடலில் இயைபுத்தொடையின் சிறப்பை காணலாம். இயைபுத்தொடை என்பது ஒரு அடியின் இறுதியில் வரும் ஓர் எழுத்து அல்லது ஓர் சீர் ஒவ்வொரு அடியிலும் தொடர்ந்து வருவதாகும். பின்வரும் இந்த பாடலில் அந்த தொடை அழகை காணலாம். உறுதி கொள்ள உடலே ஆண்மை, உள்ளத்திலே வலிமை ஆண்மை, பொறுமையில் நிறைத்தல் ஆண்மை, பொற்பொடு வாழ்தல் ஆண்மை, வறுமையில் துணிதல் ஆண்மை, வாய்ச்சொலை மதித்தல் ஆண்மை, அறுதியாய் அனைத்தும் ஆண்மை, ஆதலால் தவறேல் ஆண்மை என்று பாடியுள்ளார். பாரதியின் மற்றொரு தொடரான ஞாயிறு போற்று என்னும் தொடருக்கு நிலைமண்டில ஆசிரியப்பா வடிவத்தில் கவிதை தந்துள்ளார். சிலப்பதிகாரம் என்னும் முத்தமிழ் காப்பியத்தை தந்த இளங்கோவடிகள் காப்பியத்தை தொடங்கும் போது மங்கள வாழ்த்து பகுதியில் கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடுகிறார். இதில் ஞாயிறு போற்றுதும் தொடரை நமது கவிஞர் பாரதியின் ஞாயிறு போற்றுதும் தொடருக்கு தொடக்க அடியாக கொண்டு நிலமண்டல ஆசிரியப்பா வடிவத்தில் சிறப்பான கவிதை தந்துள்ளார். அக்கவிதை: ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாயிருள் அகற்றும் ஞாயிறு போற்றுதும், அண்டமும் அண்டத்துக்கு அப்பாலும் மாந்தன் கண்டதும் கண்டறியாத பல் கோள்களும் எண்ணுக்கடங்காதிருப்பதை அறிவோம், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாயிருள் அகற்றும் ஞாயிறு போற்றுதும் என்று கவிதை முடிகின்றது. பாரதியின் மற்றொரு தொடரான ஔடதம் குறை இது பற்றி குறள் வெண்பா வடிவத்தில்
12 குறள்களை தந்துள்ளார். ஔடதம் என்பது மருந்து. குறள் வெண்பா பற்றி அதன் வடிவத்தை சிலர் கூறும்போது அது 1.25 அடியால் ஆனதென்பர். அது தவறாகும். குறள் வெண்பா அளவடி, சிந்தடி ஆகிய 2 அடிகளையும் கொண்டு அமைவது. இங்கே ஔடதம் குறை என்ற தொடருக்கான அத்தனை வெண்பாக்களும் முத்துக்களாகும். மனம், மொழி, மெய்யில் தூய்மை இருந்தால் மருந்தே தேவையில்லை. ஏற்ற உணவு, அளவான உடல் எடையும் இருந்தால் மருந்து தேவையில்லை என்கிறார். மேலும் நோயை கட்டுப்படுத்த நாளாந்தம் எடுக்கும் மருந்து மாத்திரைகள் பக்க விளைவை தருபவை என்பதையும் மது, புகைத்தல் பழக்கத்தால் வரும் தீமைகளையும் கூறியுள்ளார். வள்ளுவரின் மருந்து பற்றிய கருத்துக்களையும் தனது கருத்துக்களையும் இணைத்து பயனுள்ள தகவல்களை படிப்போரின் சிந்தனைக்கு விருந்தாக குறள் வெண்பாவில் பதிவு செய்துள்ளார். சான்றாக சில குறட்பாக்கள். மருந்தை விருந்தாய் மகிழ்ந்தால் மருந்தே வருந்தும் நோய் கொண்டு வரும். மருந்தென வேண்டாம் மனமொழி மெய்யில் இருக்குமே தூய்மை எனில். ஏற்ற உணவும் எளிதாய் உடல் எடையும் போற்றி வர நோயட்டி போம். எந்த மருந்துக்கும் உண்டாம் எதிர்விளைவு சிந்தித்து ஏற்றபடி செய். இவ்வாறாக 110 தொடர்களிலும் நேரிசை, நிலமண்டிலம் ஆகிய ஆசிரியப்பா வடிவங்களையும் 6 சீர் முதல் 14 சீர் வரையிலான களி, நடிலடி, விருத்த வகைகளையும் கையாண்டு இந்நூலை ஆக்கியுள்ளார். மேலும் நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, கலிவெண்பா, குறள் வெண்பா, குறள் செந்துறை, தரவு கொச்சக கலிப்பா, கட்டளை கலிப்பா, கலித்துறை, வெண்கலிப்பா, கலிவிருத்தம், சந்தக்கலிவிருத்தம் போன்ற பல்வேறு யாப்பு வடிவங்களையும் கும்மி, சிந்து, கிளிக்கண்ணி முதலான இசைப்பாடல் வடிவங்களையும் கையாண்டு இலக்கணச் சுத்தியுடனும் இலக்கிய நயத்துடனும் சிறந்த கவிதைகளை படைத்துள்ளார். நூற்பயன். பாவலர் மரபுக்கவி வித்தகர் மாவலி மைந்தன் அவர்களின் முனையிலே முகத்தினில் கவிதை நூல். செய்யுள் யாப்புக்கமைய மரபுப்பாக்களாலும் பாவடிவங்களாலும் அமைக்கப்பட்ட சிறந்த நூல். இதிலுள்ள கவிதைகள் சொற்சுவை, பொருட்சுவை, அணிநயம் முதலியவற்றை சிறப்பாக கொண்டுள்ளன. இந்நூல் வளரும் கவிஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் யாப்பிலக்கணத்தை கற்று மரபு கவிதை எழுதுவோருக்கு சிறந்த கைநூலாகவும் பயன்படும் என்றால் மிகையாகாது. மேலும் கவிதை நயத்தை விரும்பும் இலக்கிய பிரியர்களுக்கு நல்ல விருந்தாக அமையும் என்பது திண்ணம். தமிழர் இலக்கிய மையம் தகடூர் கலை இலக்கிய பண்பாட்டு தளமும் இணைந்து 11/3/2022 அன்று தர்மபுரியில் நடத்திய தமிழ் இலக்கிய திருவிழாவில் இக்கவிதை நூலுக்காக கவிஞர் மாவலி மைந்தன் அவர்களுக்கு பாரதி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மெட்டுக்கு பாட்டெழு எழுதுவதைப் போன்றதொரு பெரும் சவாலான இப்பணியை ஏற்று பாரதியின் புதிய ஆத்திசூடியின் 110 தொடர்களுக்கும் இலக்கணச் சுத்தியுடன் மிகச் சிறப்பான பாடல்களை தந்து கவிஞர் மாவலி மைந்தன் சாதனை படைத்துள்ளார். எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொதுஜனங்கள் விரும்பும் மெட்டு இவற்றினை உடைய காவியம் ஒன்றை தற்காலத்திலே செய்து தருவோன், நமது தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவோன் ஆகின்றான் என்ற மகாகவி பாரதியாரின் கூற்றை நிறைவு செய்யும் நோக்கில் முனையிலே முகத்தினில் என்னும் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது. இத்தகைய நூலை தந்துள்ள கவிஞர் மாவலி மைந்தன் அவர்களின் தமிழ் பணி மேலும் பல புதிய படைப்புகளோடு தொடர்வது தமிழ் இலக்கிய உலகிற்கு பெருமை சேர்ப்பதாக அமையும்.
நன்றி.